ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக தமிழக அரசியலில் அமையுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சோழவந்தான் சட்டப்பேரவை தொகுதியிலே 74%, அதே போன்று நெல்லை மாவட்டத்திலே 74%, திருவள்ளூர் மாவட்டத்திலே 84% என்று அடுத்தடுத்து 80க்கும் கூடுதலான வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களின் பட்டியல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் எல்லாம் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னை மாவட்டத்தில் கூட ஒரு சில தொகுதிகளில் எல்லாம் 70 கடந்திருக்கின்றது வாக்குப்பதிவு சதவீதம் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை முக்கியமாக தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் எல்லாம் அதிகப்படியாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே கொளத்தூர் தொகுதி, பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி, திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் வாக்குப்பதிவு நிலவரம் என்னவாக இருக்கின்றது என்ற விவரங்கள் எல்லாம் வெளியாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை இன்றே வெளியிடுவதற்கு தடை இருக்கின்றது. மேற்கு வங்க மாநிலத்திலே கடைசி கட்ட தேர்தல் நடைபெற்று முடியும் நாள் வரை கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு பிறகாகத்தான் மேற்கு வங்க மாநிலத்தில் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த பிறகுதான் கருத்து கணிப்புகள் உள்ளிட்டவை எல்லாம் வெளிவரும். என்றாலும் இப்பொழுது பதிவு செய்யப்பட்டு வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பதிவுகளிலிருந்து மிக அதிகப்படியான வாக்குகளை நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் பெற்று வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்திலே கணிசமான அளவு வாக்குப்பதிவு இருக்கின்றது. அதே போன்று கோவை மாவட்டத்தினுடைய பல்வேறு தொகுதிகளிலும், கோவை வடக்கு தெற்கு தொகுதிகள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளிலும் கூட 80 விழுக்காட்டை எட்டக்கூடிய அளவிற்கு வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கின்றது. எனவே பிற்பகல் 5 மணி நிலவரத்தின் அடிப்படையிலே ஈரோடு பவானி தொகுதியிலே 77.6% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். மாவட்ட வாரியாக வாக்குப்பதிவு முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அந்த தகவலை பார்த்து வருகின்றோம். மாவட்ட வாரியாக வரக்கூடிய இந்த தகவலிலே நிறைய மாவட்டங்களில் 70% எட்டி இருக்கின்றது. அதுபோன்று தமிழகத்தில் கடந்த 2021 73% என்ற அளவுக்கு தான் வாக்குப்பதிவு இருந்தது. இந்த முறை 82% தாண்டினால் தமிழகத்தில் கடந்த முறையை விட அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அர்த்தம் கொள்ள முடியும் என்பதை பலரும் சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த முறை பதிவான வாக்குகள் 73 இந்த முறை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கையோடு ஒப்பிடும் பொழுது அது ஒரு 82% இருக்கும். எனவே 82% உறுதியாக இந்த முறை கடக்கும் பொழுது கடந்த முறை பதிவானதை காட்டிலும் அதிகப்படியான வாக்குகள் பதிவானதாக அர்த்தம் கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது 6,37,00,000 இருக்கின்றது. பதிவான வாக்குகளை பார்த்தோம் என்றால் 2021 4,69,00,000, அதாவது மொத்தம் இருந்த வாக்குகளில் 73% வாக்குகள் பதிவாகி இருந்தது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,73,00,000 குறைந்திருக்கின்றது. கடந்த முறையை போலவே 73% வாக்குகள் பதிவாகி இருந்தால் அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கும். வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை 4,17,00,000 இருக்கும். எனவே வாக்காளர்கள் பதிவிடக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை 82 கடக்கும் பொழுதுதான் கடந்த முறை செய்யப்பட்ட வாக்குப்பதிவு விகிதாச்சாரத்தை இந்த முறை கடந்திருக்கின்றது என்று அர்த்தம் கொள்ள முடியும். எனவே இந்த 82%க்கும் கூடுதலாக வாக்குகள் வருமா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று இந்த முறை தபால் வாக்குகளை பொறுத்தவரை கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கின்றது. 2021 தபால் வாக்குகளை பொறுத்தவரை 5,64,000 என்ற அளவில் தான் இருந்தது. இந்த முறை அதை காட்டிலும் கூடுதலாக தபால் வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் என்னவாக இருக்க போகின்றது என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டுமே வாக்குப்பதிவுக்கு இருப்பதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளிலே கடைசி நேரத்தில் வரக்கூடிய வாக்காளர்களை வாக்குச்சாவடி மையங்களுக்குள் அனுப்பி அவர்களை வாக்களிக்க வைப்பதற்கான நடைமுறையிலே அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பிற்பகல் 5 மணி நிலவரத்தின் அடிப்படையிலே 84% வாக்குகள் திருவள்ளூரில் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். திருவள்ளூர் மாவட்டத்திலே 84% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமான அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கக்கூடிய பணியை இன்னும் சற்று நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையங்களில் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை ஒரு சில வாக்குச்சாவடிகளிலே இன்று காலை முதலே வாக்குச்சாவடியினுடைய முகவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அதன் பிறகு உடனுக்குடன் அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. முதல் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் எல்லாம் ஒரு சில பகுதிகளிலே சில அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.